இப்போ இருக்கக்கூடிய இந்த தோல்வியை பயன்படுத்தி தாவேக தமிழக வெற்றி கழகம் அல்லது விஜய் இதுல எந்த ரோலுமே பண்ணல, அல்லது அவங்களுடைய அமைச்சரவை அல்லது அந்த நிர்வாகிகள் எதுவுமே பண்ணல அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லை, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இப்போ அவர்களாக தாவேக்காவை நோக்கி செல்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டுமா? குதிரை பேரம் சொல்றாங்க. இதுல எது சரி? சரிங்கிறத விட இது எது நடக்குது? அது யார் பேரம் நடத்தினது, இந்த பேரம் படித்ததா படியலான்னு தெரியல. அது ஒரிஜினல் தான். பல இடங்கள்ல இந்த தாவேக்கா வேற அதிமுக வேற இல்ல, தாவேக்கா தான் உண்மையான அதிமுக, அந்த மாதிரிலாம் அவர் நிறைய இல்லை. அது ஒரு அரசியல் புரிதலற்ற தன்மை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். காத்திருந்து பார்க்கும் காலங்கள் தான் போயிட்டே இருக்குது. இனிமேலும் காத்திருந்தோம்னா நம்ம வீணா போகும், அப்புறம் அடுத்த கட்டமா போகும். நம்ம அரசியல்ல இருக்கணும், அதை தொடரணுங்கும் போது இன்னொரு இயக்கத்துல இணையத்தை அவருக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்க முடியும்? இல்லை, அதுதான் இப்போ அவங்க நிலைப்பாடு என்பது ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடு தான். எஸ்பி வேலுமணி போன்றவர், சிவி சண்முகம் போன்றவர்கள் அவர் சொன்னார், செயற்குழு பொதுக்குழு விரைவில் கூட்டலைன்னா எந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். எந்த மாதிரி முடிவு எடுத்தா சரியா வரும்? கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். கலகம் பிறந்தால் கலகம் தப்பிக்கும். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சோதரா. அதிமுக குறித்து விரிவான பல பேட்டிகள் திரு துரை கருணா மாதிரி முடியாது, அந்த மாதிரி நிறைய நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. சமீப காலங்களில் பார்க்குறோம், அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேர் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க தாவேக்காவை நோக்கி. அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. உண்மையிலே அதிமுகக்குள்ளே இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லை, நீங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ என்ன நடக்குதுன்னா, மிகப்பெரிய சரிவில் பெரும் தோல்வியை சந்தித்து, பெரும் பின்னடைவை சந்தித்து, சிக்கலில் இருக்கிறது, பெரும் பிரச்சனையில் இருக்கிறது இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை 1972 தொடங்கின புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ சொன்னார். பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன், என்னை அழித்து விட்டால் அதிமுகவை அழித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரர்கள் தோன்றுவார்கள், இந்த கழகம் 1000 ஆண்டுகளை கடந்து நின்று நிலைத்திருக்கும்னார். 54 வருஷத்திலே எடப்பாடி பழனிசாமி அதை ஒரு மிக மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டார் தான் கலை யதார்த்தம். நீங்கள் அதிமுகவினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா, புரட்சித் எம்ஜிஆரும் சரி, அதை தொடர்ந்து கட்சியை வழிநடத்திய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவும் சரி, இந்த 2 பெரும் தலைவர்களுமே கட்சியை வளர்த்தெடுப்பதில் மிக தீவிர கவனம் செலுத்தினாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை வைத்து, சொத்துக்களை அடமானம் வைத்து, உயிரை பணயம் வைத்து இந்த கட்சியை தொடங்கினார். இது தொண்டர்களின் கட்சின்னு பிரகடனப்படுத்தி தான் வந்தார். அதனால தான் பிரத்யேகமாக அந்த விதி 43 அதிமுக சட்டத்திட்ட விதிகளில் அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த விதியை உருவாக்கி, மற்ற எந்த விதியை திருத்தவோ நீக்கம் செய்யவோ அதில் சேர்க்கவோ பொதுக்குழுவுக்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த விதியை திருத்துவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை. திருத்தவோ, அதை நீக்கவோ, சேர்க்கவோ, குறைக்கவோ அதிகாரமே இல்லைன்னு இருந்தது. அதையும் மாற்றி போட்டாங்க, 2-3 முறை மாற்றி போட்டாங்க. அப்போ அவருடைய காலத்தில் 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, 77 புதுச்சேரியில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றி, 74 அதே 74 கோவை நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதின்னு நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வதி கிருஷ்ணன் நின்னாங்க. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் நம்ம அரங்கநாயகன் நின்னார், அதுவும் வெற்றி. தொடர்ந்து 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றி, ஹாட்ரிக் வெற்றி. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி, சாணக்கியன் என்று பொதுவெளிகளில் பேசப்பட்ட திரு கருணாநிதியை 13 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத அளவிற்கான ஒரு மகத்தான வெற்றியை பெற்றவர். அவருடைய தொடக்கம் 1967 முதல் தேர்தலின் போது துப்பாக்கி சூடுபட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். கடைசி தேர்தலில் அப்போலோ மருத்துவமனை 1984 அப்போலோ மருத்துவமனையிலேருந்து அமெரிக்கா மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற போது தான் 84 டிசம்பர் இந்த முதல் தேர்தலையும் அந்த கடைசியாக நடந்த தேர்தலையும் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுகிறார். அந்த அளவுக்கு கட்சியை வலிமை மிக்கதாக, மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டதாக வச்சிருந்தார். அதற்கு பிறகு கட்சிக்கு பொறுப்பேற்ற செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த உழைப்பு இருக்குல்ல, அது சாதாரணமாக முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, எந்த அரசியல் தலைவனும் ஒரே காலகட்டத்தில் 30,000 40,000 கிலோமீட்டரு பயணம் செய்து பிரச்சாரம் செய்ததாக வரலாறே இல்லை.
இவங்க 1988 செப்டம்பர் தொடங்கி 89 சட்டப்பேரவை தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள்னு இடைவிடாமல் இரவும் பகலும் போய் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து லட்சங்களில் இருந்த அதிமுக உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு போகிற அளவுக்கு பாடுபட்ட தன் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் பல வெற்றிகளை 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் கொடுத்தார். தோல்வி அடைந்தாலும் கூட வந்துட்டாங்க 96 தோல்வி, 2001 மறுபடியும் வெற்றி வர்றாங்க. அது மாதிரி அந்த இருவரும் தலைவர்களும் கட்சி முக்கியம் என்று கருதினார்கள். கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்துவோம் எங்கள் நோக்கம் என்று களமாடினார்கள். தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அத்தனை பேரையும் அரவணைச்சு கொண்டு போனாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்தவர்களை 76 ஒரு பெரிய பிளவே வந்தது. அதிமுக அனைத்து இந்திய அதிமுகன்னு பெயர் மாற்றம் செய்கிற போது 76 ஜனவரியில் கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் புரட்சித் தலைவருக்கு எதிராக நாங்கள் தான் உண்மையான அதிமுக குரல் கொடுத்தார்கள். கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், உ பிள்ளப்பன், விருதுநகர் சீனிவாசன், இந்திரகுமாரி போன்றவர்கள்லாம் அன்றைக்கும் அவர்களை பேச விட்டார். ஜனநாயக ரீதியில் இந்த கட்சி பொதுக்குழு நடக்கணும் அப்படின்னு சொல்லி. இவர்களுக்கு மாற்றாக எதிராக எஸ்.சி. சோமசுந்தரம், காளிமுத்து, திருப்பூர் மணிமாறன் போன்றவர்கள்லாம் புரட்சித் தலைவருக்கு ஆதரவு நிலை எடுத்தாங்க. கடைசியில் பொதுக்குழுவில் தீர்மானத்தின் போது புரட்சித் தலைவர் பொதுச்செயலாளர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு 6 மாதம் ஒரு இடத்துல இவரை விட்டு வெளியில் போனவங்களாம் மறுபடியும் வந்தாங்க. செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் நம்ம பார்த்தோம். ஜே அணி ஜா அணின்னு பிரிந்து கிடந்து மிக கடுமையான விமர்சனம். ராமவீரப்பன், காளிமுத்து, வளர்மதி போன்றவர்கள். அந்த விமர்சனத்தை உட்படுத்துவர்கள்லாம் மறுபடியும் அரவணைச்சு அவங்கள அமைச்சர் பதவி கட்சியின் உயர் பொறுப்புகளில் கொடுக்குறாங்க. அடுத்து வாங்க 96 போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, எஸ்டிஎஸ் ஒரு கட்சி, திருநாவுக்கரசு ஒரு கட்சி, புரட்சித் தலைவர் அதிமுக, இப்படி பல பிரிவுகளாக எதிர் நிலைப்பாட்டை எடுத்தவர்களையெல்லாம் மீண்டும் கட்சிக்குள் சேர்த்து அரவணைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வந்தவர்கள் இந்த இருவரும் தலைவர்கள். அப்போ இப்போது அதிமுகவை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி இந்த இருவரும் தலைவர்களை ஒப்பிடுற போது அவர் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இவருக்கு எந்தவித ஆளுமையும் கிடையாது, மக்கள் செல்வாக்கும் கிடையாது, 100% தொண்டர்களின் ஆதரவும் இல்லை. எதிர்ப்பு நிலை என்பது இன்னும் தொடர்கிறது, பரவலாக இருக்கிறது. இந்த சூழலிலும் 10 தோல்வி 11 தோல்விக்கு பிறகும் பிடிவாதமாக அதிமுக என்னதான் நான் வச்சதான் சட்டம், ஒரு சர்வாதிகாரத்தனமான தான் தோன்றித்தனமான எதேச்சாதிகார போக்கு, அதுதான் அந்த கட்சியை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. அதனால் தான் எடப்பாடி தலைமையில் இனி அதிமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்கு எந்த காலமும் நாம் வர முடியாது என்கிற கருத்தாக்கத்தில் இன்றைய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மந்திரிகள் கூட்டமாக குழுவாக போய் ரொம்ப, அதாவது அதிமுகவில் பயணிக்கிற அத்தனை பேருக்குமே இன்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா இரட்டையில் தான் எங்களுக்கு கட்சி என்று பயணிக்கிற 1 கோடிக்கும் மேற்பட்டவன் ரத்த கண்ணீர் வடிக்கிறான். என்னடா இப்படி கொண்டு போய் கட்சியை விட்டுட்டாரு அப்படின்னு. அப்போ இன்னுமே இத்தனை தோல்விக்கு பிறகு ஒரு தார்மீக அடிப்படையில் பதவி விலகி ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டுங்க அப்படின்னு. இப்போ வெளியில் வந்து எதிரணின்னு வந்த சண்முகம், சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், நீங்களே பொதுச்செயலாளர் இருங்க, செயற்குழு பொதுக்குழு கூட்டி விவாதிப்போம், எல்லோரையுமே ஜனநாயக ரீதியில் விவாதிக்க ஒரு அதை குறித்து விவாதிப்பதற்கு அது கூட சம்மதம் தயாரில்லை. நீங்க சொன்னீங்க இப்போ அவர் அவ்வளவு எதிர்ப்பு நிலை, அந்த இருவரும் தலைவருக்கு உண்டான ஆளுமை எதுவுமே இல்லை திரு எடப்பாடிக்கு சொன்னீங்க. ஆனாலும் கூட இப்ப சமீபத்துல போர்க்கொடி தூக்கியவர்கள் மீண்டும் அவரை நோக்கி வந்ததை நம்ம பார்க்க முடியதில்லை. ஒரு சமாதானத்தோட அந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில இவங்கெல்லாம் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்காங்க. சரி, அந்த தாவேகாவுக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுத்ததுனால இவங்க போய் நோட்டீஸ் கொடுத்தாங்க தகுதி இழப்புன்னு. ஒருவேளை தகுதி இழப்பு வந்து விட்டால் எல்லாம் போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர முடியாத ஒரு அபாயகரமான நிலை வந்து விடுமோ இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் இன்னும் உளப்பூர்வமாக இல்லைங்கிறத இந்த 6 பேர் ரிசைன் பண்ணது காட்டி கொடுத்துருச்சு. இன்னும் அவர் மேலே இல்லை அப்படின்னு. அவரும் எந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்காருன்னா, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள் கிட்டத்தட்ட 28, இவங்க எல்லாமே மாவட்ட செயலாளர் இருந்தவங்க. அத்தனை பேரையும் ஒரு 26-28 பேர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து நீக்கிறார். அப்போ எல்லோரும் மறுபடியும் போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து பேரவைத் தலைவரை சந்தித்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம், ஒரே அதிமுக தான் கொடுத்ததற்கு பிறகு பொறுப்புகளை போடுங்கன்னு போய் கேட்குறாங்க. பொறுப்பெல்லாம் இப்போதைக்கு போட முடியாது, சரி
ஒரு வாரம் ஆச்சு. எல்லோருக்கும் தலைமை கழக பொறுப்பு கொடுத்துட்றேன், ஆனால் மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். நீங்கள் தலைமை கழக பொறுப்பு என்பது ஒரு அலங்கார பதவி. அது மூலமாக ஒன்றும் இல்லை, ஒரு கிளை செயலாளர் கூட கேள்வி எடுக்க முடியாது. யார்? துணை பொதுச் செயலாளர், தலைமை செயலாளர், அமைப்பு செயலாளருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், தொடக்க காலத்தில் இருந்த அதிமுக வேற. அப்போ வந்து எல்லோருக்கும் எல்லா பொறுப்புகள் இருந்தது. பொதுச் செயலாளர் என்ன பொறுப்பு, அதற்கான கேள்விகள் எழுப்ப முடியும். அமைப்பு செயலாளர் கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தவறு செய்தால் பொதுச் செயலாளர் ஒப்புதோடு அவரே நீக்க முடியும், அமைப்பு செயலாளரை நீக்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஆமாம், ஒரு பேச்சாளர் ஒரு மாதிரி தவறு செய்துட்டாருன்னா பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு கொள்கை பரப்பு செயலாளர் அவரை நீக்க முடியும். அந்த மாதிரி பவர் இருந்தது. அன்றைக்கு இருந்த தலைமை கழகம் 24 மணி நேரம் உயிரோட்டமாக இருந்தது. கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் வருவாங்க, முழு நேர கட்சி பணியிலே. ஆமாம், நீங்கள் குறிப்பாக அன்றைக்கு ஒவ்வொரு தலைமை பொதுச் செயலாளர் போட்ட பாவு சண்முகம், ராகவானந்தம், நாவலர் நெடுஞ்செழியன் சென்னையிலிருந்து அங்கே வந்துடுவாங்க. கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் 10-10:15 வந்தாங்கன்னா 1:30-2 மணி வரைக்கும் இருப்பாங்க, கட்சி நிர்வாகிகளை சந்திப்பாங்க. அந்த உயிரோட்டம் உள்ள கட்சி என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்துடைய போயிடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த கட்சி, அவர் வந்தால் கூட்டம் வரும், நிர்வாகிகள் வருவாங்க. நீங்கள் இப்போ அதிமுக மேலே அதிருப்தி இருக்குது, இனிமேல் அதிமுக எழுந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிற அதிருப்தியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து இப்போது அவர்களாக தாவேக்காவை நோக்கி செல்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கணுமா? இன்னொரு குற்றச்சாட்டு திமுக தரப்பில் வைக்கப்படுவது, தாவேக்காவினர் அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கிறார்கள், குதிரை பேரம் சொல்றாங்க. இப்போ இதுல எது சரி? சரிங்கிறத விட இது எது நடக்குது? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அவங்க 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை தொடர வேண்டும் என்றால் ஒரு 118-120 எம்எல்ஏ இருக்கணும். இப்போ 108 + காங்கிரஸ் 5, அப்போ 113. இடதுசாரிகளை எந்த நேரமும் நம்ப முடியாது 4 எம்எல்ஏக்கள். அப்போ அவங்க இன்னும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயுஎம்எல் 2 பேர் இருப்பாங்க, விடுதலை சிறுத்தைகளும் 5 ஆண்டுகள் இருப்பாங்க இருக்கிறதுனால. அதனால் இப்போ இது ஒரு நித்தியகண்டம் போர் நாய்ஸ்ன்னு போயிட்டுருக்கு. 6 மாதம் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து 6 மாத காலத்திற்குள் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. இப்போ 6 மாதம் கழித்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது இதே நிலை நீடித்தால் 2-3 பேர் மாற்றி ஓட்டு போட்டாலே ஆட்சி போயிடும். அப்போ அதற்கு தக்கவாறு ஆட்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற பார்வை தாவேக்காவுக்கு இருக்கும். சரி, அது வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டவசமாக 2 ஆண்டில் கட்சியை தொடங்கி 3வது ஆண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு நீங்கள் யாருமே வந்ததில்லை, தமிழ்நாட்டில் வந்ததில்லை. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை இழக்க யாருமே தயாராக இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்க நிச்சயமாக அந்த வேலைகள் பண்ணுவாங்க. அது வந்து இந்த குதிரை பேரமா, யானை பேரமா, கழுத பேரமா நமக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன நடக்கிறது என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ 25 பேருமே எதுக்கு மேலே போனால் அந்த இவங்களுடைய அதிருப்தி அது காரணமாக இருக்குதா, இல்லை இவங்களுடைய அந்த பேச்சுக்கு இவங்க அடிபணிக்கிறார்கள் அதிமுகவினர்? நீங்கள் 25 எம்எல்ஏ எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாடு வந்து நம்பிக்கை தீர்மானத்துக்கு தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள்ல, அப்போ எடப்பாடியும் எடப்பாடி தரப்பினரும் இவங்க அமைச்சர் பதவியும் வாரிய தலைவர்கள் பதவியும் கொடுக்கிறோம் என்று ஏமாற்றி இவர்களை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அடுத்த நாளே எல்லாரும் வந்த உடனே எல்லாரையுமே அவர் இணைச்சிக்கிட்டார். அது யார் பேரம் நடத்தினது, இந்த பேரம் படித்ததா படியலான்னு தெரியல. அப்போ இவங்கள என்ன காரணம் சொன்னாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்தி நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று களமாடினோம். நம்மால் முடியலை, ஆனால் நம் நோக்கம் நிறைவேறிவிட்டது. திமுகவை ஆட்சியிலிருந்து தாவேக்கா அகற்றிடுச்சு. அப்ப தாவேக்காவுக்கு ஒரு தார்மீக ரீதியில நாம் ஆதரவு கொடுப்போம் என்கிற நிலைப்பாட்டில் தான் வந்து எந்த பேரமும் இல்லை. சி.வி. சண்முகம், வேலுமணி, சொன்னாங்க, எல்லாருமே அந்த கருத்தை சொன்னாங்க, விஜயபாஸ்கர் உட்பட. இந்த பக்கம் ஆதவர்ஜனா, ஆனந்த் எல்லோருமே அதை தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு நட்பு ரீதியாக தோழமை உணர்வோடு இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், எங்களுடைய நோக்கத்தை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே அவர்களும் பயணித்ததால் அதில் ஒரு பிரிவினர் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இவங்க நிரூபிக்கணும். யார் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல, எடப்பாடி தரப்பினரும் பொது வழக்கு போட்டவர்களும் எங்கே என்ன பேரம் பேசப்பட்டது, எவ்வளவு கைமாறியது அப்படிங்கிறதெல்லாம் போய் கோர்ட்டில் நிரூபித்து கோர்ட்டில் வழக்காடுவார்கள்ல. இப்போ இது தொடர்பாக தகுதி நீக்கமும் இருக்குது. நீங்கள் என்னதான் மன்னிப்பு கடிதம் கொடுத்து போனாலுமே இந்த 25 பேருக்குமே ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னு நமக்கு தெரியலை. இல்லை இந்த 4 பேர் போனாங்கல்ல, 4-6 ஆயிடுச்சு. இப்போ டாக்டர் விஜயபாஸ்கர், இந்த எம்ஆர் விஜயபாஸ்கரோட 6 ஆயிடுச்சு. இந்த 6 இன்னும் கூடுதலாக
அதிகரிக்குமாங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆதவர்ஜுனோட இலக்கு 12 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 12 பேரோட பேசிகிட்டு இருக்காரு. அதில் 6 வந்திருக்கு, இன்னும் 6 இருக்குன்னு வலைத்தளங்களில் சமூக ஊடகங்களில் வந்துட்டு இருக்கு. நமக்கு அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல. இந்த இடைத்தேர்தல் வந்தால் இதில் கணிசமாக ஒரு 10 தொகுதியோ 12 தொகுதியோ அவங்க குறிப்பிட்டது மாதிரி, அல்லது இந்த 7 தொகுதியில் ஒரு 4-5 இடங்களில் வெற்றி பெற்றால் கூட தாவேக்கா ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கும். நம்பிக்கையில்லை தீர்மானத்திலும் கூட அவங்களால் வெற்றி பெற்று நீங்கள் தொடர முடியும். ஆதவர்ஜுனா தான் பல இடங்களில் அந்த கட்சியில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்களாம் இணையும் போது சொல்கிறாரு, தாவேக்கா வேற அதிமுக வேற இல்லை, இப்போ தாவேக்கா தான் உண்மையான அதிமுக, அந்த மாதிரிலாம் அவர் நிறைய இல்லை. அது ஒரு அரசியல் புரிதலற்ற தன்மை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னென்னா கட்சி தொடங்கி இன்னும் 3 வருஷம் முழுமையாக முடியல. இந்த கட்சி ஒரு கிட்டத்தட்ட 44-45 ஆண்டுகள் 54 வருஷம் ஆயிடுச்சு. 1972 இப்போ 2026 ஒரு 54 ஆண்டுகள் 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த கட்சி, 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிற கட்சி. சில முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள் போகிறதுனாலேயே அது அவரே சொல்கிறார் ஆதவர்ஜுனா, இது புதிய அதிமுக தாவேக்கா என்பது, அதனால தான் வர்றாங்க அப்படின்னு. அப்பப்போ லேசாக புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதாவும் தொட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஆதரவாளர்கள் அதிமுக மனநிலையில் இருப்பவர்களுக்கு தலைவரையும் அம்மாவையும் கூட அவங்க பாராட்டுறாங்க, போட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வெறும் நிர்வாகிகள் மட்டத்தில் போகலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல ரெட்டலைக்கு, அதில் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிக்கிறவர்கள். 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. லட்சத்திற்கும் மேற்பட்ட அடிப்படை நிர்வாகிகள், கிளை செயலாளர், பேரூர் செயலாளர், ஒன்றிய நகர செயலாளர்கள் இருக்காங்க. அவங்க யாருமே இன்னும் அணி மாறலை. அவர்களுடைய எண்ணம், நோக்கம் என்பது நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரியான தலைமை சரியான வழிகாட்டுதலோடு போனால் நிச்சயம் நம்மளால் வெற்றி பெற முடியும் என்று கீழே இருக்கிற நான் சொல்கிற அந்த அடிமட்ட தொண்டர்கள், வெறும் காடு, எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் தேர்தல் வந்தால் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களிக்கிற அந்த தொண்டர்கள், அந்த அடிப்படை உறுப்பினர்கள் காத்திருக்காங்க. காலம் மாறும், நமக்கு வாய்ப்பு வரும் என்று. ஆனால் பதவிகள், பொறுப்புகளை 40-50 ஆண்டுகாலம் நாங்கள் இருந்தோம் கட்சியில், எங்களுக்கு மரியாதை இல்லை, நாங்கள் இனி அதிமுகவை எடப்பாடி சுத்தமாக அழிச்சிட்டாரு, இனிமேல் வாய்ப்பே இல்லை அரசியலில், எங்களால் இவரோட பயணிக்க முடியாது என்று கருதுகிற நான் குறிப்பிட்ட மூத்த முன்னோடிகள் சில 1000 பேர் கூட வச்சுங்க. மாவட்ட அளவில் அங்கே இங்கே பழைய ஒன்றியம், பல நகரம்னு போனாங்கன்னா. ஆனாலும் இங்கே இருக்கிற அவர் சொன்னார்ல, கிட்டத்தட்ட 2,18,00,000 2,20,00,000 உறுப்பினர்கள் அதிமுகவில். அதில் 1 கோடிக்கும் 1.5 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிக்கிறவர்கள். அவர்கள் இடம் மாறி ஒருவேளை தாவேக்காவுக்கோ மற்றவர்களுக்கோ போனால் தான் கட்சி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடும். அந்த அளவிற்கு கொண்டு போய் விடமாட்டார்கள். நான் இந்த இடம் மாறி போகிறவர்கள் எனக்கு ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கிறது. சரி, நீங்கள் 40-50 வருஷம் புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்தில், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்து பல்வேறு பதவிகள், பொறுப்புகளை வகித்த நீங்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடி, இக்கட்டு என்று இடம் மாறுவது, முகாம் மாறுவது என்பது சுயநல அரசியல், ஆதாய அரசியல். எடப்பாடி மேலுள்ள விமர்சனம் இருக்கட்டும். ஆமாம், அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இடம் மாறுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டு நிச்சயமாக நான் அது ஒரு கடுமையான குற்றச்சாட்டாகவே சொல்லுகிறேன். அந்த நிலைப்பாடு ஏற்கத்தக்கதல்ல. ஏன்னா தன்னை வளர்த்தெடுத்த கட்சி, தனக்கு ஆட்சி அதிகாரம், ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசுகிறப்போ சொல்கிறார், நான் சாதாரணமாக ஒரு கேபிள் டிவி போட்டுட்டு கிராமத்தில் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், என்னை அம்மா அரசியலுக்கு கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக்கி வார்டு அந்த கேபிள் டிவி, தமிழ்நாடு கேபிள் டிவி கார்பரேஷனுக்கே தலைவராக்கி, அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க, அந்த கட்சியில் போய் எனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறார். அந்த கட்சி உங்களுக்கு மரியாதை ஏற்கனவே கொடுத்துருக்கிறது. இந்த மரியாதையை இங்கிருந்தே தேடிக்கொள்ள வேண்டும், அதுதானே செய்யணும். அதை விட்டுட்டு முகாம் மாறுவது என்பது அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே எடப்பாடியினுடைய இந்த பிடிவாத தன்மை தான் கட்சியினுடைய இந்த ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு. நீங்கள் அடுத்த பாயிண்டே சொல்லிட்டீங்க. நீங்கள் இங்கே இருந்தே அதை சந்திக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்களுக்கு இவரை மாற்ற முடியாது, எடப்பாடியை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது, அவரை சரியாக வரல, காத்திருந்து பார்க்கும், காலங்கள் தான் போயிட்டே இருக்குது, இனிமேலும் காத்திருந்தோம்னா நம்ம வீணாக போகும், அப்புறம் அடுத்த கட்டமாக போகும், நம்ம அரசியலில் இருக்கணும், அதை தொடரணுங்கும் போது இன்னொரு இயக்கத்தில் இணைந்ததால் அவருக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்க முடியும்னு நினைக்கிறேன்.
இல்லை அதுதான் இப்போ அவங்க அவங்க நிலைப்பாடு என்பது ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடு தான். அரசியலில் நாம் வந்து தொடரணும், ஆட்சி கட்சியாக தாவேக்கா இருக்கிறது. இன்னைக்கு இங்கே போகிறபோது நமக்கு பதவிகள் பொறுப்புகள் கட்சி ரீதியாகவும் நம்ம வரோம். எடப்பாடியினுடைய பிடிவாதம் காரணமாக தொடர்ந்து சரிவுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிடிவாதமான ஒரு நிலையில் இருப்பவர்களை இவங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் குறைந்தபட்சம் ஒரு 50 பேர் 100 பேர் பொறுப்புக்குழு வச்சுருக்காங்க. ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படி தான் சொன்னாங்க. ஒரு 1000க்கு மேற்பட்ட பொதுக்குழுக்களோட கையெழுத்து வாங்கிட்டோம். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் சொன்னபோது அதுதான் 48-50 மாவட்ட செயலாளர்கள், 82 மாவட்ட செயலாளர்கள், 40க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. 1000க்கு மேற்பட்ட பொதுக்குழு, 2400 பொதுக்குழு உறுப்பினர்கள், 1000க்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்து போட்டாங்கன்னு. இப்போ 5ல் 1 பங்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலே பொதுக்குழுவை பொதுச் செயலாளர் கூட்டணும். அப்படி இல்லைன்னா அடுத்த நிலையில் இருக்கிற பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமையில செயலாளர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டலாமா? கூட்டங்க. கூட்டி எடப்பாடிக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டு வெளியே அனுப்புங்க. அதை விட்டுட்டு நாங்கள் தவேகா போகிறோம், திமுக போகிறோம்னா அது என்ன அரசியல்? ஒரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மீட்டிங்கில் பேசின அந்த வீடியோ வந்து வெளியாகிருக்குது. அவர் தன்னுடைய அதிருப்தியை வந்து இங்கே இந்த பக்கம் வந்துட்டா இருந்தாலும் கூட எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தலைமை நிலையத்தில் இருக்கிற இந்த பொறுப்பு தேவையில்லை, என்னை நம்பி 8-9 மாவட்ட செயலாளர்கள் வந்து என் கூட இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பதவியை திருப்பி கொடுக்கணும், எனக்கு பதவியை பற்றி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு திரு எஸ்பி வேலுமணி. இப்போ வேறு மாதிரியான ஒரு முடிவெடுக்க சூழலுக்கு வந்துட்டாரா, இல்லை என்ன மாதிரியான முடிவு எடுக்கக்கூடும்? அதிமுகவுக்குள்ளே இருந்தே போராடி அதிமுகவை தன் வசம் இழுக்கவோ இல்லை அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரா, இல்லை அவரும் தாவேக்கா நோக்கி போயிடலாம்ங்கிற ஒரு திட்டமிடுதல்? இல்லை, இந்த திராவிட கட்சிகளில் திமுகவோ அண்ணா திமுகவோ மாவட்ட செயலாளர் என்பது தான் வலிமை மிக்கது. நீங்கள் தலைமை நிலைய பொறுப்பு என்பது ஒரு வெறும் அலங்கார பதவி தான், எந்த இதுவுமே இல்லை. அதனால் மாவட்ட செயலாளர்கள் என்கிற பொறுப்பு வருகிற பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கிற நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், கிளை செயலாளர்கள் நியமிக்கலாம் இவங்களால். அடுத்து இவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் பல பொறுப்புகளுக்கு கொண்டு வரலாம். அப்போ ஆதரவு நிலைப்பாடு என்பது அந்த மாவட்டத்தில் இவங்களுக்கு தான் பெருமளவில் இருக்கும். அதனால தான் எல்லோருமே மாவட்ட செயலாளர்களை குறி வைக்கிறாங்க. இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே இந்த முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்தவங்க. நீங்கள் எடப்பாடியினுடைய அந்த இது ஒரு விதமான தந்திர போக்கு தான். நீங்கள் முதல்ல ஒரு 6 பேர் நம்ம பேசணும்ல அடிக்கடி, 2024 தேர்தலுக்கு பிறகு போய் சந்திச்சு அந்த 6 பேர் முக்கியத்துவத்தை குறைக்கிறதுக்காக அந்த வேலை பண்ணார். செங்கோட்டைக்கு எதிராக, தங்கமணிக்கு எதிராக, வேலுமணிக்கு எதிராக, சண்முகத்துக்கு எதிராக, KP அன்பழகனுக்கு எதிராக, நந்த விஸ்வநாதனுக்கு எதிராலுமே அங்கே யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக களமாடினார்களோ அவர்களை கூப்பிட்டு மாவட்ட மாநில பொறுப்புகள்லாம் கொடுத்தாரு அப்போவே. இப்போ அதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு போர்க்குரல் எழுப்பி அந்த 25 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கிறது தான் அவருடைய போக்கு. இப்போ பொதுவெளிகளில் கடந்த 1 மாதமாக அவருடைய பையன் மிதுனை வந்து பொதுச்செயலாளராக்க போகிறாரு, கட்சி தலைமை கொண்டு போகிறானுங்கள, நம்ம கிராமத்தில் சொல்லுவானுங்கள்ல, இது இல்லாமல் பிறக்காது அல்லாமல் குறையாதுன்னு. அங்கேயே குரல் எழுப்புறாங்க, உங்களுக்கு அடுத்து தம்பியை கொண்டு வாங்க கட்சி பொறுப்புக்கு, கட்சியில் சேர்க்கணும். அது ஒரு 2 நாள் விவாதம் கூட நடந்தது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எழுந்து அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இல்லை, வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்கன்னு உடனே KP முனுசாமி சொல்கிறார், ஏங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம்னா நீங்கள் அதில் குறுக்க நிற்கக்கூடாதுங்க அப்படிங்கிறார். அப்போ இதைத்தான் CV சண்முகம் நாடகம் ஆடுகிறார். நீ கொண்டு வரதுனா கொண்டு வா, இந்த நாடகமெல்லாம் ஏன் ஆடுறீங்கன்னு. அப்போ இந்த நாடகம் ஆடுவதாக பேசிய CV சண்முகம் 1% கூட எடப்பாடி ஆதரவு நிலையில் இல்லை. இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட எஸ்பி வேலுமணி அவர் கூட்டிய கட்சி கூட்டத்தில் கொடி இல்லை, அதிமுக கொடி இல்லை, பேனர் இல்லை, அங்கே எடப்பாடி பழனிசாமி படமும் இல்லை. கேட்குறாங்க செய்தியாளர்கள், ஏங்க அப்படின்னு. இது வந்து என்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டம், இந்த அம்மா படம் தலைவரிடம் வச்சுருக்கேன், அவங்க தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்ட்டார். அப்போ எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்த தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 பேரும் எடப்பாடி எதிர் மனநிலையில் தான் இன்னும் இருக்காங்க. மன்னிப்பு அதுதான் இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர்களுடைய நிலைப்பாட்டை, எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார்கள். ஏன்னா எடப்பாடியினுடைய பிடிவாதம், இவர்களை போன்ற மூத்த முன்னோடிகள் இவர்களை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு தாம் பையனுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரியான ஒரு குரூப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ இல்லைனாலும் இன்னும் 6 மாதமோ 1 வருஷமோ கொண்டு வந்து அவரை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு
போக்கு ஒரு நோக்கம் இருக்குமோங்கிற ஒரு பொதுவெளி சந்தேகமும் இப்போ ஊர்ஜிதமாகுது இவங்களெல்லாம். ஏன்னா நீங்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியே போனவங்கெல்லாம் ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் அதெல்லாம் இல்லைன்னாரு. இப்போ அண்மையில் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை வெறும் தலைமை கழக பொறுப்பை மட்டும் அவருக்கு பிரதானமான கோரிக்கையான மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து இன்னும் பொறுப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த எதிர் நிலைப்பாடு என்பது அவங்க வேறொரு முடிவு எடுப்பதற்கு, எடப்பாடிக்கு எதிரான முடிவு எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆமாம். ஆனால் எஸ்பி வேலுமணி போன்றவர், சிவி சண்முகம் போன்றவர்கள் அவர் சொன்னார் செயற்குழு பொதுக்குழு விரைவில் கூட்டலைன்னா எந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு. எந்த மாதிரி முடிவை எடுக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த முடிவை விரைந்து எடுக்கணுங்கிறது தான் என்னோட. எந்த மாதிரி முடிவு எடுத்தா சரியா வரும் அதுதான் உங்களுடைய எந்த மாதிரி முடிவுனா நீங்க சொல்ல மாதிரி அந்த போட்டி பொதுக்குழு அந்த மாதிரியா இல்ல வேற சட்ட ரீதியான வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு? சார், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அவருக்கு கிடைத்த அந்த அதிகாரம், பணபலம், படைபலம் வச்சு அதிமுகவை கைப்பற்றி வச்சிருக்கிறார். அந்த அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குதுன்னு ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள்லாம் களமாடினாங்க. அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இன்றைக்கு மீண்டும் அந்த 6 பேர் தொடங்கி இன்றைக்கி 26 பேர் 30 பேர்னு களம் இறங்கியிருக்கிறாங்க. இந்த முன்னணி நிர்வாகிகள் இவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கீழே இருக்கிறாங்க நகரச் செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் கிளை செயலாளர்கள், பல்வேறு பொறுப்புகளில் பேரவை, பாசறை, இளைஞரணின்னு ஆயிரக்கணக்கானோர் இவங்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்கல்ல. அவங்களில் பெரும்பாலும் பொதுக்குழு உறுப்பினராக இருப்பாங்க. அப்போ இந்த பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட நீங்கள் எல்லோரிடமும் கையெழுத்து வாங்கி ஒரு கட்டாயத்தை, ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி அந்த நிர்பந்தத்தை அவர் ஏற்க மறுத்தால் போட்டி பொதுக்குழுவை போடுங்க, போட்டி குழு போட்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த மாதிரி பொதுச் செயலாளர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறான்னு வெளியேற்றுங்க, கேஸ் போட்டோம், கோர்ட்டுக்கு போட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். கலகம் பிறந்தால் கலகம் தப்பிக்கும். அதிமுக கலகம், அதிமுக கலகம். ஆமாம் ஆமாம், ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. இல்லைன்னா இப்படியே போயிடுச்சுன்னா நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பல வலைத்தளங்களில், ஊடகங்களில், மெயின் சேனலில் பேசுகிற போதெல்லாம் சொல்லுவேன், இந்த 2024 ஏற்பட்ட இந்த பெரும் சரிவு, இந்த பின்னடைவு என்பது மிக அபாயகரமான தோல்வி அதிமுகவுக்கு, இதுவரையிலும் இல்லாத தோல்வி. எனவே அதிமுகவுக்கு வாக்களிக்க, ரெட்டலைக்கே வாக்களிக்க போகாமல் லட்சக்கணக்கானோர் வீட்டிலே படுத்துக்கிட்டான். அதனால தான் அந்த 24 அவ்வளோ கம்மியாக 88 லட்சம் 82 லட்சம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஓட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சின்னு ஒரு 40-50 லட்சம் ஓட்டு தான் போயிருக்கோம் 2.25 கோடியில். அப்போ இந்த நிலை ஆபத்தான நிலை. இந்த நிலை நீடித்தால் எடப்பாடி பிடிவாதமாக விலக்கி வைக்கப்பட்டு விலகி சென்றவர்களை சேர்க்கவே மாட்டேங்கிற பிடிவாதத்தை தொடர்ந்தால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இதைவிட மோசமான தோல்வி வரும். அதிமுக பெரும் பின்னடைவை சந்திக்கும். அன்றைய தினம் 50 வயதுக்கு, நம்ம பல பதிவுகளில் நானே குறிப்பிட்டிருக்கேன், 50 வயதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே முகாம் மாறி விடுவார்கள், திமுக தாவேக்கான்னு போயிடுவாங்க. அப்போது எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்கும். எப்படி இருக்குன்னா மதிமுக, தமாக, தேமுதிக இது போன்ற ஒரு சிறிய கட்சியாக அதிமுக மாறிவிடும். அந்த நிலைமைக்கு எடப்பாடி கொண்டு போயிடுவாருன்னு சொன்னேன். அந்த அபாயகரமான நிலை இன்னைக்கு இருக்குதுங்கிறது நிதர்சனம். இப்போ நிறைவா நீங்கள் சொன்னீங்க, இப்போ இந்த நிலைக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் முதன்மையான காரணம் அப்படிங்கிறத நீ வெவ்வேறு காரணங்களை சுட்டி சொல்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த தோல்வியை பயன்படுத்தி தாவேக தமிழக வெற்றி கழகம் அல்லது விஜய் இதில் எந்த ரோலுமே பண்ணலை, அல்லது அவங்களுடைய அமைச்சரவை அல்லது அந்த நிர்வாகிகள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஏற்றுக்க முடியுமா? இல்லை இல்லை இல்லை, அதாவது நான் தான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க, எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். அது எந்த விதமான, இப்போ திமுகவை பொறுத்தவரை ஏதோ சோபா மாடல் அரசுன்னு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதிமுக தரப்பில் இது குதிரை பேரம்தான், இழுப்பதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி தான் தாவேகா தரப்பில் இழுப்பதற்கான முயற்சிங்கிறாங்க. இந்த இழுப்பதற்கான முயற்சி என்று இந்த 2 தரப்பு தான் திமுக அதிமுக பேசுது. இதில் சம்பந்தப்பட்ட தாவேக்கா இல்லை தோழமை நட்போடு ஆதரவுங்கிறாங்க. அவங்களுமே எங்களுக்கு எந்தவித டிமாண்டும் இல்லை, நாங்கள் ஒன்றும் பேசலை, எடப்பாடியினுடைய செயல் எங்களுக்கு சுத்தமாக கட்சியை இவர் அழிச்சிட்டாரு, இனி இது தலை தூக்க முடியாதுங்கிற அந்த அதிருப்தியின் மேலோட்டத்தினால தான் சரி இன்னொரு பார்வை. அந்த தொடக்கத்தில் நம்ம பேசுகிற மாதிரி திமுகவை எதிர்த்து அரசியல் களமாடுவதுதான் அதிமுகவின் பிரதான கொள்கை. ஸோ அதை தாவேக்கா பண்ணுறதுனால இதை விட அது பெட்ரு நாங்கள் போயிட்டு இருக்கோம்னு அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்போ திரு எடப்பாடியை இப்போ முதலமைச்சராக்க திமுக முயற்சி எடுத்தது, அதுவும் எங்களுக்கு ஆமாம், அந்த குற்றச்சாட்டை சொல்லி தான் வெளியிலே வந்தாங்க. என்னன்னா
இல்லை இன்னைக்கு இதுக்கு ஆதர் மொய்தீன் அவர்கள் கூட ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல சொல்றாரு, ஸ்டாலினே என்கிட்ட சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆதர் மொய்தீன், விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன், தேசிய பொதுவுடைமை கட்சியுடைய தேசிய செயலாளர் பேபி, மற்ற சண்முகம், வீரபாண்டியன் எல்லோருமே சொன்னாங்க ஆமாம் இது பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். இதில் இன்னொரு மிகப்பெரிய உண்மை, அன்றைய தினம் டிகேஎஸ் இளங்கோவன் செய்தியாளர் சந்திக்க பொழுது இது வெறும் வதந்திகளாக இருக்குது, ஒருவேளை இது உண்மையாக இருக்குமே என்றால் திமுக தலைவர் அப்படிப்பட்ட முடிவு எடுத்தால் நாங்கள் அதற்கு சம்மதிப்போன்னே சொன்னேன். அப்போ அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் பல வலைத்தளங்களில், யூடியூப் சேனல்களில் பல நண்பர்கள், அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. இதில் எடப்பாடியை இந்த நிலைமைக்கு கொண்டு போனதே சபரீசன், மிதுனா அவர் பேர் என்ன, உதயநிதி, சபரீசன், ஒரு தொழிலதிபர், 2-3 டீம் தான் போய் அவர்கிட்ட உட்காந்து பேசினாங்க. டிஷர்ட்டில் போனாங்க, இந்த நம்பர் காரெல்லாம் சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியல, இதெல்லாம் போய் பேசினதுன்னு. ஆம், பேசியிருக்கலாம், இது நிச்சயமாக உண்மை என்பதை இடதுசாரிகளும் மற்றவர்களும் சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை தன் வாயால் சொன்னார். என்னன்னா, இங்கே கூட்டம்னாரு 5ஆம் தேதி முழு ரிசல்ட் 6ஆம் தேதி தலைமை கழகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெறுன்னு அறிவிப்பு வருது. ஆனால் எல்லாரையுமே ரிசார்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, புதுச்சேரி. அப்போ இதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குங்கிறது தெரியுது. புதுச்சேரியில் 47 எம்எல்ஏக்கள் மத்தியில் பேசுகிற பொழுது இந்த அரசியல் சூழல் என்பது அதிமுகவை நோக்கி வருகிறது, உங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி, இனிப்பு செய்தி வருங்கிறார். அடுத்த அரை மணி நேரத்தில் தம்பிதுரை சொல்கிறார், அதிமுக தலைமையில் எடப்பாடியை முதலமைச்சராக கொண்டு ஒரு புதிய அரசு அமைய போகிறது, அதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு தம்பிதுரை சொல்கிறார். அன்றைக்கு செம்மலை சொல்கிறார், இன்னைக்கு வெளியே போயிட்டார். இந்த தேர்தலில் இவர் கிங் மேக்கராக இருக்க மாட்டார், கிங்காக இருப்பார் எடப்பாடிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம், என்ன பொருள்? எல்லாமே திமுக ஆதரவோடு இவர் முதலமைச்சராக வர முயற்சித்தார் அப்படிங்கிறத அவங்களுமே, அந்த 47 பேர் தான் இந்த 25 பேர் இருந்தாங்க, அந்த 25 பேரும் வெளியில் ஒவ்வொருத்தருமே இந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் அம்மா செல்வி ஜெயலலிதாவும் திமுக ஒரு தீய சக்தி, அதை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராடி வந்த சூழலில் அதே திமுக தயவோடு ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கு விரும்புகிறாரே, இவர் எப்படி அதிமுக வழிநடத்த முடியும் என்று கருதி தான் நாங்கள் வெளியில் வந்தோம். நாங்கள் அப்புறம் ஏதோ ஒரு சமரசமாகி போயிருக்காங்க. இந்த சமரசம் என்பது என்னை பொறுத்தளவில் இந்த உடைந்த கண்ணாடி ஒட்டாதுங்கிற மாதிரி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் என்பது ரொம்ப இருட்டாக தான் தெரியுது, தூரத்தில் கூட வெளிச்சமே தெரியல. என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தான் வேதனை. கிட்டத்தட்ட இந்த 54 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் பயணித்து வருகிறேன். நெருங்கி நிர்வாக பொறுப்புகளில் இருந்து பணியாற்றுங்கிற முறையில் இது ஒரு வேதனையான, இந்த சூழல் ஒரு வேதனையான சூழலில் தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நன்றி.